கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் என்னை மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் என்னையும் மாற்றிடுவீர். நேற்று பார்த்தோம் உழைப்பாளர்களை குறித்து, உழைப்பாளர்களுடைய தினத்தை குறித்து. உழைப்பு, இந்த உழைப்பு எப்படியெல்லாம் செய்யணும்? உழைப்பு என்பது சாபமில்லை, அது ஒரு ஆசீர்வாதம். உழைப்பு என்பது தேவனுடைய திட்டம், அது சாபமில்லை என்று நாம் பார்த்தோம். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்த பொழுது ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் அங்கே எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஐஸ்வர்யமாக கொடுத்து அனைத்தையும் அனுபவிங்க, பலுகி பெருகுங்கன்னு சொன்னார். பாவம் நுழைந்த பொழுது அவனுக்கு அங்கே பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவனால் முடியவில்லை என்று பார்த்தோம். உழைப்பு எப்படி செய்யணும், உண்மையாக செய்யணும்னு பார்த்தோம். உழைப்பு கடவுளுக்கு இன்னும் செய்யணும்னு பார்த்தோம். இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது என்று பார்த்தோம். அதனால்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனம் மிக அழகாக சொல்லும். கொலோசியர் 3:22-23. ஆமென். அடிமைகளே, இவ்வுலகில் உள்ள உங்கள் தலைவருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். மனிதர்களுக்கு உகந்தவர்கள் ஆகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு அஞ்சி முழு மனதோடு வேலை செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். ஆமென். மிக அழகாக வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர். நேர்மையற்றவர்களுக்கு அவரது நேர்மையற்ற செயலுக்கேற்ப பயனையே கைமாறாக அளிப்பவர். அப்போ நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என்பதை உணர வேண்டும்.
ஆமென். அல்லேலூயா. உணர்ந்து அதை உளமாற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஃபுல் சாக்ரிஃபைஸோட அப்படியே செய்யணும். ஆமென். இந்த காலை பொழுதுல நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது அவருடைய இந்த பிரபஞ்சத்தில் அவருடைய ப்ரெசன்ஸ், அந்த ஓசோன் உள்ளிருந்து அப்படியே அவருடைய ப்ரெசன்ஸ் இறங்குது. வேதத்திலே அழகாக பார்க்கிறோம், மன்னா எப்படி இருந்தது என்று சொல்லி பூ மாதிரி விழுமாமா. அந்த பிரசன்னத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வரும்பொழுது அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்து நம்மை புனிதப்படுத்துகிறார், புது படைப்பாய் மாற்றுகிறார். நீதிமொழிகள் 10:4 நாம் தியானித்தோம். வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும், விடாமுயற்சியுடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஐஸ்வர்யம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய ப்ரமோஷன், உன்னுடைய மரியாதை அனைத்தும் தேவன் பார்த்துக்கொள்வார். எனவே செய்ய உறுதியோடு இருக்கணும், நிலையாய் நிற்கணும். ஆண்டவருக்காக உழைப்பது, நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். இதை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்துகிறார். நேற்று காலையில் பார்த்தோம், தியான மையத்திலே பார்த்தோம், கேட்டோம், உணர்ந்தோம். இதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும், அதனால்தான் 1 கொரிந்தியர் 15:58 நாம் வாசித்தோம், தியானித்தோம். உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது ஒரு நாளும் வீண் போகாது என்பதை உணர்ந்து அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக, இந்த வார்த்தைக்குள்ளாக ஆண்டவர் கடந்து போகும்படி செய்கிறார். இன்னும் அதிகமாக அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நாம் எல்லோரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவருக்கென்று ஊழியம் செய்ய அவருடைய இறைமக்கள். எனவே அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணிய செய்யுங்கள். அணிந்து கொள்ளணும், அதுதான் ஆபரணம். நல்ல ட்ரெஸ்ஸு போடுறோம், நல்ல நகை போடுறோம், நட்டு போடுறோம், எல்லாம் இருக்கணும். ஆனால் உண்மையான நல்ல உடை, பெண்ணாடை அணிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுங்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் அன்பிற்குரிய இறைமக்கள் என்றும் அதற்கு இசைய கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அன்பிற்கு உரிய இறைமக்கள். கொலோசியர் 3:12 வாசித்து பாருங்கள். நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்கு உரிய இறைமக்கள். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? அவருடைய அன்பிற்குரிய இறைமக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்?
முதலாவது பரிவு, இரண்டாவது இரக்கம், மூன்றாவது நல்லெண்ணம், நான்காவது மனத்தாழ்மை, ஐந்தாவது கனிவு, ஆறாவது பொறுமை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏழாவது ஒருவருக்காக ஒருவர் பொறுத்துக் கொள்வது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுதல். 7 காரியங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் ஏதாவது காரியங்கள் இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள். ஆமென். விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். ஆமென். அல்லேலூயா. வேலை செய்கிறோம், வேலை ஆண்டவருடைய ஊழியம் செய்வதும் ஒரு வேலை தான். அதனால தான் பவுல் அழகாக சொல்லுகிறார். நாங்கள் கொலோசியர் 4:3 சொல்லுகிறது. கொலோசியர் 3:4 4:3 ஆமென். நாங்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்பை கடவுள் உருவாக்கி தருமாறு அவரிடம் எங்களுக்காகவும் வேண்டுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவை பற்றிய மறைப்பொருளை நாங்கள் எடுத்துரைக்க முடியும். இம்மறைப்பொருளின் பொருட்டே நான் சிறைப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். நாங்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்கான, ஒருவர் மட்டும் அல்ல, நாங்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஞானத்தை பெற வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். தொடர்ந்து இறைவனோடும் வேண்டணும். விழிப்போடு நன்றி உணர்வோடு அதில் ஈடுபடணும். நற்செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பை தருமாறு அது கடவுள் தான் உருவாக்கி கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று கருப்புத்தாம்பட்டியிலே அந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உருவாக்கி கொடுத்தார், வேற வழி இல்லை. அவர் உருவாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் நிறுத்துறார். ஆமென். அவர் உருவாக்கி கொடுக்கிற அந்த உருவாக்கி கொடுக்கிறது, அது அவர் எப்படி கஷ்டப்பட்டு அந்த சூழ்நிலையை உண்டாக்கி இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 அதை நான் உணர்கிறேன். நற்செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பை கடவுள் உருவாக்கி தருவார். மனிதன் உருவாக்கி தர முடியாது, கடவுள் உருவாக்கி தருவார். அதனால தான் ஜெபிக்கணும். ஜெபி ஜெபி ஜெபி, ஒவ்வொரு நாளும் ஜெபி. 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருச்சபையை சேராதவர்களிடம் ஞானத்தோடு நடங்கள், காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள். ஆமென். திருச்சபையை சேராதவருடைய ஞானத்தோடு அவரோட நடந்து கொள்ளணும். கிடைக்கிற அந்த கொஞ்சம் நிமிஷம் கிடைச்சா கூட அவங்கள்ட்ட நற்செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பை கடவுள் உருவாக்கி தருவார். ஆமென். ஆமென். ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள், காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள். ஒரு 5 நிமிஷம் உனக்கு ஒருத்தர்கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சா ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு போயிடணும். நம்ம பணி என்ன, ஸ்ட்ரெயிட் அப் டு தி பாயிண்ட் போயிடணும். சுற்றி வளைச்சி பேசாமல் கடவுள் அந்த ஊழியத்தை செய்ய உருவாக்கி தருவார். உனக்கு உருவாக்கி தருவார் அந்த வேலையை செய்வதற்காக. அந்த உருவாக்குறது என்னன்னா அவர்கிட்ட மட்டும்தான், அந்த படைப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. மனிதனை படைத்த பொழுது ஆண்டவர் தம் சாயலிலும் உருவிலும் அவர்களை படைத்தார். அதுதான் அந்த உருவாக்குதல். அல்லேலூயா. 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 விழிப்பாயிருங்க, வேதம் சொல்லுது. உணர்வோடு இருங்க, வேதம் சொல்லுது. நன்றியோடு
ஈடுபடுங்க, நன்றியோடு ஈடுபடுங்க. என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. ஏன் இறைவனிடத்தில் வேண்டணும்? ஏன் விழிப்போடு இருக்கணும்? ஏன் நன்றியோடு இருக்கணும்? ஏன் உணர்வோடு இருக்கணும்? எத்தனை காரியம் இருக்கு பாருங்க. இறைவனிடம் வேண்டும் பொழுது விழிப்போடு வேண்டணும், நன்றி உணர்வோடு வேணும். விழிப்போடும் நன்றி உணர்வோடும் உணர்ந்து ஜெபித்தல் நற்செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பை கடவுள் உருவாக்கி தருவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக செய்யுங்கள். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆமன் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனம். தொடர்ந்து இறைவனிடம் வேண்டும், எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள். தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்பதாங்க காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள். திருச்சபை சேராதவருடன் ஞானத்தோடு நடந்து இன்னைக்கு வேத வாசிப்பு, இறைவார்த்தையை கேட்டல் என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்மிடமே குறைவு, வெறுப்பாயிருக்கிறது. அதிகாலையில் எந்திரிக்கணுமா, அதிகாலை ஆண்ட சமத்தில் வரணுமா, அதிகாலை இதெல்லாம் பண்ணணுமா, அலட்சியப்படுத்துகிறோம். விழிப்போடு அதிகாலையில் கருக்களில் எழுந்து ஆண்டவர் ஜெபித்ததை போல இறைவனுடைய கடவுளால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட மக்கள் நாம், அவருடைய அன்பிற்குரிய இறை மக்கள். அந்த அன்பிற்குரிய இறை மக்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டும் என்றால் அது கடவுள் நமக்கு உருவாக்கி தருவார். கடவுள் நமக்கு உருவாக்கி தருவார். அவர் தான் உருவாக்கி கொடுவார். மனுஷனால நீ என்ன பிளான் போட்டாலும் அந்த பிளான் சக்சஸ் ஆகாது. அல்லேலூயா. அவர் போடுற பிளான், நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும், நலமான நல்வாழ்வின் திட்டம், கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்காக ஒரு பிளான் வச்சிருக்கிறார். மீண்டும் அந்த புதுப்பிப்பேன் என்ற வார்த்தை தத்துவத்தை நமக்கு கொடுத்தார் போன வாரம். ஆண்டவர் அதை நிறைவேற்றி தந்தார் நேற்று. மீண்டும் அதை புதுப்பிப்பேன், நான் புதுப்பிக்கிறேன். அவர் தாங்க உருவாக்குறாரு. அது அழிந்து போன பாலடைந்த பலிப்பிடமாக இருந்தாலும் எலியா அந்த பலிப்பிடத்தை செப்பரேட்டார். ஆண்டவர் நம்முடைய மனம் என்ற அந்த இருதயம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை செப்பனிடுவார்.
உறுதிப்படுத்துவார், ஆமென் அல்லேலூயா உறுதிப்படுத்துவார், ஐக்கியப்படுத்துவார், ஒருமனப்படுத்துவார், ஒன்று கூடி ஜெபிக்க உருவாக்கி அனுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. உடைத்து உருவாக்குதல். அல்லேலூயா. அல்லேலூயா குயவன் வீட்டில் எரேமியா காமிக்கிறாரு ஆண்டவர். பாரு, அந்த குயவன் கையில் இருக்கிற களிமண், அவன் தனக்கு பிரியமான ஒரு கலத்தை உருவாக்க நினைக்கிறான். அவனுக்கு பிரியமான ஒரு கலத்தை உருவாக்க நினைக்கிறான். அது அவனுக்கு பிரியமான அந்த கலமாக அது மாறாத பொழுது அவன் அது வேறொரு கலமாக, வேறொரு பாத்திரமாக அதை மாற்றி அமைத்துகிறான். அதை தான் ஆண்டவர் சொல்வார் எரேமியாட்ட, இதோ இந்த குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போலல்லவா நீங்கள் இருக்கிறீர்கள், அதை உருவாக்குகிறவர் நான், அதை நான் உருவாக்குகிற என் கையில் நீங்கள் இருக்கிறீர்கள். நம்மை உருவாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா நீங்களும் அப்படியே இருக்கிறீர்கள். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். உருவாக்குங்க ஆண்டவரே, உருவாக்குங்க ஆண்டவரே. விழிப்போடு நன்றி உணர்வோடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குங்கப்பா. நற்செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்பை இந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுங்க ஆண்டவரே. அதற்கான பயிற்சியை நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீரப்பா. இது இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சாமி. இந்த பிள்ளைகள் இன்னும் ஆர்வமாய், இன்னும் ஆழத்தில், இன்னும் அதிசயமாய், இன்னும் அற்புதமாய், மிகுந்த ஞானத்தோடு, தெய்வீக வல்லமையோடு உம்முடைய பிரசன்னத்தில் இந்த பிள்ளைகள் ஜெபிக்க, ஸ்துதிக்க, ஆராதிக்க, வார்த்தைகளை வாசிக்க திடன் கொள்ளும்படி உருவாக்கி கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஆமென் அல்லேலூயா இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்